மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேனி சாலையில் எழில் நகரில் உள்ளது காக்கா முட்டை மணியண்ணன் வீடு. காக்கா முட்டை படத்திற்காக 2 விருதுகளும், அதே போல் கடைசி விவசாயி படத்திற்காக 1 விருதும் பெற்றுள்ளார். இந்த விருதுகள் பெற்ற நிலையில் இவர் படப்பிடிப்பிற்காக சென்னைக்கு சென்றிருக்காரு. இந்த நிலையில் அவர் வீடு உள்ள தேனி ரோட்டில் அவங்க டிரைவர் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் காலை மாலை 2 நேரம் அந்த நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு போறது வழக்கம். நேற்று என்ன பண்றாங்கன்னா, சாப்பாடு வச்சுட்டு போன பின்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்று மாலை 4 மணி அளவில் திரும்பவும் நாய்களுக்கு சாப்பாடு வைப்பதாக சென்றுள்ளார். அப்பொழுது வீட்டினுடைய கதவு திறந்துள்ள நிலையில் அதிர்ச்சி அடைந்த அந்த அவருடைய டிரைவர் உசிலம்பட்டி காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனை தொடர்ந்து உசிலம்பட்டி போலீசார் வீட்டில் சோதனை செய்த பொழுது 2 அவார்டுகளும், அந்த காக்கா முட்டை மற்றும் கடைசி அவார்டுகளும், 1 லட்சம் ரொக்க பணமும், மேலும் 5 நகையும் திருடு போய் உள்ளதாக தெரிய வந்தது. இவ்வளவுதான் பணம் திருடு போயிருக்கா அல்லது இதுக்கு மேலே பணமும் நகை திருடு போயிருக்கா என்பது சென்னையிலிருந்து மணிகண்டன் காக்கா முட்டை மணிகண்டன் வந்த பின்னாடிதான் உண்மையான தகவல் தெரியும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆனால் பொதுமக்கள் நடமாடும் இடத்தில் இது போன்ற கொள்ளை சம்பவம் நடந்தது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.